Indian Princess, the exclusive store for women. Fashion starts from 399 only with 27 outlets across Tamil Nadu. Visit your nearest store today. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். நீலம் புரொடக்ஷன் தயாரிப்பில் பா ரஞ்சித் வழங்கும் தண்டக்காரண்யம் செப்டம்பர் 19 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். யாருக்கும் வெட்கம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் இருக்கும். அந்த மாதிரி இதே குளித்தலையில தான் போய் அவர் பேசுறாரு ஸ்டாலின் ஐயா அவர்கள். அந்த காலத்தில் பேசும்போது இவர் செந்தில் பாலாஜி யாரு, இவர்கிட்ட கேட்டுக்கு அப்ப தமிழ்நாட்டுக்கு நாங்க தேர்தல்னு வந்தா எங்களுடைய கொள்கை வேற, நாங்க இதே பிசினஸ் போயிட்டா எங்களுடைய கொள்கை வேற. அப்ப பிசினஸ் கொள்கை வேற. நீட்டை சொல்றீங்க, நீட்டை கொண்டு வந்தது நீங்க. ஜிஎஸ்டி யாருடைய பிளைண்ட் சைல்டு? காங்கிரஸுடைய பிளைண்ட் சைல்டு. அப்ப தமிழர்கள் படுகொலையை காப்பாத்துறதுக்கு அவர் இருந்த உண்ணாவிரதம் 4 மணி நேரம். தம் பையனுக்கும் பேரனுக்கும் பேத்திக்கும் மந்திரி சபையில வேணுங்கிறதுக்கு டெல்லியில போய் உட்கார்ந்து 7 நாள். என்ன அருகதை இருக்கு தமிழர்கள் பத்தியும் தமிழ்நாட்டினுடைய உரிமையை பத்தியும்? என்ன தார்மீக உரிமை இருக்கு? இப்போ சசிகலா, டிடிவி, ஓபிஎஸ் இவங்க எல்லாமே இந்த தரப்பும் வராமல் திமுக தரப்பும். டிடிவியும் ஓபிஎஸும் சசிகலாவும் யாருடைய வழித்தோன்றல்கள்? அப்போ அவங்க அதிமுகவை பாதிக்கக்கூடிய எந்த ஒரு செயலை செஞ்சாலும் அவங்களுக்கு உண்டான ஆதரவு இருக்காது. சொப்பன சுந்தரி வச்சு இந்த காரை இப்போ யார் வச்சிருக்காங்கன்னு, அதே மாதிரி டிடிவி கிட்ட இருந்த தங்கச்செம்மல் செல்வனும் செந்தில் பாலாஜி இப்போ யார் வச்சிருக்காங்க? திமுக. ஏன் போனாங்க அங்கிருந்து? சார் வணக்கம் சார். வணக்கம் ஐயா சார். இப்போ சமீபத்தில் முப்பெரும் விழா நடந்துச்சு. இப்போ அதில் ஸ்டாலினுடைய உரைகள் பார்க்க முடிஞ்சு. செந்தில் பாலாஜி உரைகள் நாங்கள் தான் இனிமேல் 26லையும் நாங்கள் தான் அதுக்கான வெற்றியோடைய முதல் படி தான் இந்த முப்பெரும் விழாங்கிறத பதிவு செஞ்சுருக்காங்க திமுக. அதே போல் இவர் நம்ம முதல்வர் பேசப்போ செந்தில் பாலாஜியை கோடு போட சொன்னால் ரோடே போடுவார் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் வச்சிருக்காரு. அதுக்கு எதிர்வினையாக இன்றைக்கி எடப்பாடி பழைய ஸ்டாலினுடைய பேச்சை எடுத்து போட்டிருக்காரு. ஆனால் இந்த இரண்டுமே கரூர் மாவட்டத்தில் நடந்தது. ஆமாம், அதாவது இது இங்கே ஏதோ ஒரு டைலாக் தான், இங்கே யாருக்கும் வெட்கம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் இருக்கும். அந்த மாதிரி இதே குளித்தலையில தான் போய் அவர் பேசுகிறாரு ஸ்டாலின் ஐயா அவர்கள். அந்த காலத்தில் பேசும்போது இவர் செந்தில் பாலாஜி யாரு, இவர்கிட்ட கேட்டுக்கு ஜெயலலிதா அம்மையார் போனதுக்கப்புறம் முதல்வர் லிஸ்ட்டில் இவர் பேரும் இருந்துச்சு. இவர் ஆள் கடத்தல் பண்ணுறாருன்னு பேசியிருக்காரு. அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா ஆள் கடத்தல் பண்ணுறாங்க. அந்த கோகுல்ங்கிற ஆள், அந்த பையன் இப்போ எங்கே இருக்கானே தெரியல. அதே மாதிரி பஸ் டிக்கெட் அந்த மெஷின் வெண்டர் மெஷின் வாங்குறதுல ஊழல், அதை நான் தான் சட்டசபையிலேயே நான் பிரகடனப்படுத்துறேன். செந்தில் பாலாஜி சகோதரர் அசோக் அவர் இந்த மாவட்டத்தை அவருடைய கண்ட்ரோல்ல வச்சிட்டு இருக்காரு. இவங்க ஆள் கடத்தலும் ஊழல்வாதிகளும். அப்ப இன்னைக்கு இவங்க பாரதிய ஜனதாவை பார்த்து வாஷிங் மிஷின்றாங்களே. அண்ணன் இப்ப செந்தில் பாலாஜி எதுல போட்டு வெளுத்தெடுத்தாங்க? தியாகி செந்தில் பாலாஜின்னு கூப்பிட்டாரு முதல்ல, ஞாபகம் இருக்கா? ஜெயிலுக்கு போயிட்டு 400 நாள் இருந்துட்டு வந்தாரு. அப்போ தியாகி செந்தில் பாலாஜின்னார்ல. ஆனா அதே தியாகி செந்தில் பாலாஜி தானே நீங்க ஊழல்வாதி ஆள் கடத்தல்னு பேசுனீங்களே. நீங்க ஆள் கடத்தல்ங்கிறது எவ்வளவு பெரிய மோசமான செக்ஷன் இல்லையா? அப்ப அதுல எல்லாம் நீங்க செந்தில் பாலாஜியை தொடர்பு படுத்தி பேசிக்கிட்டு இன்னைக்கு அவர் பாசமானவர், நேசமானவர், பற்றானவர். அவர் கோடு போட்டா ரோடு. பார்த்திபன் தான் ஒரு படத்துல சொல்லுவார், கோடு போட்டா ரோடுனா இது சொல் பேச்சு கேளாமீன்பார். கோடு போட சொன்னா வெறும் கோடு மட்டும் போடு. அதுதான் எடப்பாடியார் அவர்கள் சொல்றாரு, கொடுக்க வேண்டியதை கொடுத்து பெற வேண்டியதை பெற்றுக்கிட்டாரு அவரு அப்படின்னு அவர் ஒரு பதிலடி கொடுக்குறாரு. அதற்கு தான் பொம்மை முதல்வர் நான் அடிக்கடி சொல்றேன்னு சொல்றாரு. அப்போ நீங்க இதுல இப்ப நீங்க அன்னைக்கு நீங்க இதே செந்தில் பாலாஜியை நீங்க தான் தூர்வாரி இறச்சிங்க. இன்னைக்கு அதே செந்தில் பாலாஜியை நீங்க இப்படி பாராட்டி பேசும்போது என்ன காரணத்துக்காக பேசுனீங்கிறது எல்லாருமே நம்மள மாதிரி ஆட்கள் யோசிப்போம் இல்லையா? அப்ப அதுதான் இந்த இடத்துல மக்களுக்கு இப்ப இந்த அதிமுக பாரதிய ஜனதா பிரச்சனையை பத்தி பேசினா எல்லாரும் இதை பத்தி பேசுவாங்க இல்லையா? அப்ப உதாரணத்துக்கு அந்த போஸ்டரும் பாடுங்க, பரிசு வழங்குங்கிறதுக்கு பதில வளைஞ்சின்னு போட்டிருக்கு அந்த பேனர்ல. ஆனா இவங்க தமிழையும் தமிழ்நாட்டையும் காப்பாற்றணும்ன்றாங்க. தமிழை இவங்க கிட்ட இருந்து காப்பாற்றணும் போல இருக்கு. அப்ப அந்த அளவுக்கு இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயம் வச்சு. ஆனா ஒரு பேனர்ல வரது அப்படி தப்பா வரலாம்? அதெல்லாம் தவறு தானே. அப்ப நாங்க தமிழ்நாட்டை நாங்க காப்போம். நீங்க முதல்ல நீங்க தமிழ் காக்கணும் இல்லையா? இப்ப ஹிந்தி திணிப்பு இதுலயும் பேசுறாரு. இன்னைக்கு வரை ஏதாவது ஹிந்தி இருக்குதா தமிழ்நாட்டுல? அவங்க நடத்துற ஸ்கூல்ல பூரா இருக்கா இல்லையா? தமிழ்நாட்டினுடைய கொள்கைனா திமுக நடத்துறவங்க யாருடைய ஸ்கூல்லயும் ஹிந்தி இருக்கக்கூடாது இல்ல? அதுதான கொள்கை பிடிப்பு. அப்ப தமிழ்நாட்டுக்கு நாங்க தேர்தல்னு வந்தா எங்களுடைய கொள்கை வேற, நாங்க இதே பிசினஸ் போயிட்டா எங்களுடைய கொள்கை வேற. அப்ப பிசினஸ் கொள்கை வேற, அரசியல் கொள்கை வேறையா உங்களுக்கு? அப்ப நீங்க பிசினஸ் பண்ணி காசு பண்றதுக்கு ஹிந்தி வேணுமா? அரசியல் பண்ணி சீட்டு ஜெயிக்கிறதுக்கு ஹிந்தி வேண்டாமா? இந்தி எதிர்ப்பா? அப்ப இது எவ்வளவு பெரிய இரட்டை நிலைப்பா? இதுதான் நமக்கு திமுக கிட்ட பிடிக்காத விஷயம். எல்லாத்திலையுமே டபுள் ஸ்டாண்டர்ட். எதை எடுத்தாலும் டபுள் ஸ்டாண்டர்ட் நீங்க அவங்க கிட்ட பாக்க. இப்ப
இப்ப இந்த பொய்யான வாக்குறுதியை கொடுத்து இன்னைக்கு வரைக்கும் 87% வாக்குறுதியை நிறைவேற்றாம இருக்கிறீங்க. ஆனா அவங்க சொல்றது என்ன, 98% வாக்குறுதியை நிறைவேற்றிட்டோன்றாங்க. அப்ப 505 பெருக்கல் 98 எவ்வளவு, 497. இன்னும் 8 வாக்குறுதி தான் பேலன்ஸ். தங்கம் தென்னரசு கூட என்ன சொல்றாரு, ஆன்லைன்ல இருக்கு, நீங்க போய் பாத்துக்கலாம் அப்படிங்கிறது. ஆராசாவும் பேசுறாருல, யாராவது வாங்க எங்கிட்ட தர்க்கத்துக்கிறாரு. அதனாலதான் அன்புமணி ராமதாஸ் கேட்டாரு, இவ்வளவுதான் இருக்குது, யாராவது எங்கிட்ட வாங்க பேசுறதுக்கு, கட்சி தலைவர் வரணுங்கிறதுல யாரு வேணா வாங்கன்னு கூப்பிடுறாரு. ஒரு பசங்க போனாங்களா யாராவது திமுக இருந்து, ஒரு ஆட்கள் போனாங்களா? அதாவது முழு பூசணிக்காவை சோத்துல மறைக்கிறோங்கிறது நம்ம கேள்விப்பட்ட பழமொழி. இவங்க முழு அண்டாவையும் முழு கொப்பரையும் சோத்துக்குள்ளார எப்படி மறைக்க முடியும்? அப்ப எவ்வளவு பச்சை பொய் பேசுறாங்க இவங்க. அப்ப இதையெல்லாம் வந்து நீங்க இப்ப அதிமுக பாரதிய ஜனதா இந்த பிரச்சனையை தூண்டி உள்ளனா மக்கள்கிட்ட இது பூரா பேசப்படும்ல. அடுத்தது மாநில உரிமையை பத்தி இப்ப பக்கத்துல பேசினார். மாநில உரிமையை காக்கிறதுக்காக நம்ம ஓரணியில் திறவோம். மாநில உரிமையை நீங்க எப்ப காப்பாத்துவீங்க? எதிர்கட்சியா இருக்கும்போது மட்டுமா? அப்போ மந்திரி சபையில இல்லாத வெளியே இருக்கும் போதா? இதே திமுக சட்டமன்றத்தில் பேசுறாரு முதல்வர், 3 கமிட்டியை சொல்றாரு. அந்த 3 கமிட்டி எப்ப வந்தது? நேத்தா, முந்தா நேத்தா. அப்ப அதுல பரிந்துரைக்கப்பட்ட இதெல்லாம் எதுவுமே நிறைவேற்ற. அதுக்கப்புறம் நீங்க 17-18 வருஷம் மத்தியில் ஆளுங்கட்சியில் இருக்கீங்க, மந்திரி சபையில் இருக்கீங்க. அப்பெல்லாம் எங்க சார் போச்சு திமுகவுடைய மாநில உரிமை? அன்னைக்கெல்லாம் நீங்க மாநில உரிமையை பத்தி ஏன் பேசல? என்ன எஜுகேஷன் கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கு போனது நேத்தா? இன்னைக்கு வந்து மொத்தமா சப்ஜெக்ட் 210 சப்ஜெக்ட் இருக்குது. ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல இருக்கிறது வெறும் 66 தான். அப்ப மீதி இருக்கிறது பூராம என்ன இந்த 4 வருஷத்துல அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது எடுத்துட்டு போயிட்டாங்களா? அப்ப எங்க இருக்கு உங்களுடைய மாநில உரிமை? நீட்டை சொல்றீங்க, நீட்டை கொண்டு வந்தது நீங்க. ஜிஎஸ்டி யாருடைய பிளைண்ட் சைல்டு? காங்கிரஸுடைய பிளைண்ட் சைல்டு. அப்ப பண்றது அதே மாதிரி நீங்க இன்னைக்கு வந்து கச்சத்தீவு. அதனாலதான் ஜெயலலிதா அம்மையார் கேட்டாங்க, கச்சத்தீவை பேசுறதுக்கு எந்த அருகதையாவது திமுகவுக்கு இருக்குதான் சட்டமன்றத்தில் பேசின வீடியோ வைரல் ஆச்சா இல்லையா? அப்ப கச்சத்தீவை எடுத்து கொடுத்தது யாரு? அந்த எடுத்து கொடுக்கும் போது நீங்க தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருந்தது யாரு? எல்லா இடத்துலையும் தமிழகத்தினுடைய உரிமை. இன்னைக்கு காவேரி பிரச்சனை எடுத்துங்க. அந்த மைசூர் மகாராஜால இருந்து அந்த டைம்ல இருந்து அந்த அக்ரிமெண்ட் போட்டுட்டு வந்ததுல இருந்து அதை ரினியூவல் பண்ண வேண்டிய நேரத்துல இருந்தது வந்து இங்க டிஎம்கே. அதை பண்ணாம விட்டனால பிரச்சனைகள் வந்து மறுபடியும் கண்டினியூட்டி ஆயிட்டு வந்துச்சு. இன்னைக்கும் நம்ம அங்கிருந்து வாங்கக்கூடிய தண்ணி வந்து அதிமுக நீதிமன்றத்தில் போராடி வாங்கின இது. எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும் போதே சமீபத்தில் கூட அந்த காமராஜர் பிரச்சனை வரும்போது கூட வேலுசாமி அவர்கள், காங்கிரஸ் கட்சியோட வேலுசாமி அவர்கள் டிவி தோறும் சொன்னாரு, காவேரி தண்ணிக்கு வந்து திமுக பண்ணோட பச்சை துரோகம் என்னன்னு தெரியுமான்னு எல்லா இதுலயும் பேசிட்டு வந்தார் சான்றுகளோட. அப்போ நீங்க எந்த இடத்துல திமுக வந்து நீங்க மாநில உரிமையை காப்பாத்திருக்கீங்க? பேசுறதுக்கு என்ன அருகதை இருக்குங்கிறத அவர் கேட்கிறாருல்ல. அப்போ நீங்க மத்தியில ஆளுங்கட்சியில் இருக்கும் போது பூரா எந்த மாநில உரிமையை பத்தியும் பேச மாட்டாங்க. அப்ப இவங்க பேசுறது பூரா என்ன, என் மகனுக்கு எந்த இலாக்கா வேணும், என் பேரனுக்கு எந்த இலாக்கா வேணும், என் பொண்ணுக்கு எந்த இலாக்கா வேணும், இது மட்டும் தான். இன்னைக்கு தமிழர்களுக்காக போய் கருணாநிதி ஐயா உண்ணாவிரதம் இருந்தார். எத்தனை நாள் உண்ணாவிரதம் இருந்தார்? 4 மணி நேரம் உண்ணாவிரதம் இருந்தார். அந்த உண்ணாவிரதம் இருந்த போட்டோவெல்லாம் எடுத்து பாருங்க. இது வரைக்கும் உலகத்துல இந்த மாதிரி ஒரு உண்ணாவிரதம் யாரும் இருந்திருக்க முடியாது. அப்ப தமிழர்கள் படுகொலையை காப்பாத்துறதுக்கு அவர் இருந்த உண்ணாவிரதம் 4 மணி நேரம். தம் பையனுக்கும் பேரனுக்கும் பேத்திக்கும் மகளுக்கும் மந்திரி சபையில வேணுங்கிறதுக்கு டெல்லியில போய் உட்கார்ந்து 7 நாள். அப்ப உங்களுக்கு தமிழர் நலன் சார்ந்து இப்ப ஐயா பேசுறாரு இல்லையா, தமிழ்நாடும் தமிழர்களும் எங்களுக்கு முக்கியம் சொல்லி ஸ்டாலின் அவர்கள் பேசுறாருல. அப்ப இந்த தமிழர் நலன் முக்கியமா இருந்துச்சுன்னா அன்னைக்கு இனப்படுகொலை நடந்துட்டு இருக்கும் போது எத்தனை அமைச்சர்கள் இருந்தீங்க நீங்க மந்திரி சபையில? யாராவது ஒரு ஆள் நீங்க வந்து தமிழர்கள் மேல அங்க கை வச்சீங்கன்னா நாங்க ராஜினாமா பண்ணிட்டு வெளியே வந்துருவோம், வெளியே வந்தீங்களா? என்ன அருகதை இருக்கு தமிழர்கள் பத்தியும் தமிழ்நாட்டினுடைய உரிமையை பத்தியும்? என்ன தார்மீக உரிமை இருக்கு? நீங்க அரசியல் பண்ணுங்க, நான் வேண்டான்னு சொல்லல. ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு அரசியல் இருக்கு. ஆனா நீங்க எதையெல்லாம் நீங்க வந்து குழி தோண்டி புதைச்சிங்களோ அதை பூரா காப்பாத்தினதே நாங்க தான் நீங்க பேசுறீங்க. எந்த விதத்துல எடுத்துக்கிறது? அப்ப இதை வந்து நம்மள மாதிரி நடுநிலையா இருக்கிறவங்க இப்ப அதிமுக பண்ணாலும் கேள்வி கேட்கிறோம். அப்ப இவங்க பண்ண திமுக பண்ணா கேள்வி கேட்க கூடாதா? கேட்டுக்கான ஆகணும். இப்போ சரி, இப்ப சசிகலா, டிடிவி, ஓபிஎஸ் இவங்க எல்லாமே வந்து இந்த தரப்பும் வராம திமுக தரப்பும் சென்றாருங்கன்னா யாருக்கு வந்து பாதிப்பு அதிகமா இருக்கும்? திமுக பக்கம் இவங்க எல்லாம் போனாங்கன்னா அது வந்து சூசைடு, பொலிட்டிக்கல் சூசைட். அவங்க அன்னையோட சட்ட சாத்திட்டு பூட்டு போட்டு போயிடலாம். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், அம்மானா யாரு? ஜெயலலிதா. அப்ப அவங்க பேர்ல நீங்க கட்சி வச்சுட்டு திமுக போவீங்களா? திமுக போய் சேர முடியாது. அதனாலதான் திமுகவை ஏதாவது ஒரு வகையில மறைமுகமா ஜெயிக்க வைக்கிறதுக்கு உதவுவாங்க. நேரடியா வந்து அங்க போக மாட்டாங்க. ஏன்னா போனாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் அந்த அளவுக்கு அரசியல் அறியாமையற்றவர். அதுதான் அங்க போக மாட்டாங்க சார். ஒருவேளை விஜயின் பக்கம் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? ஒருவேளை விஜய் கூட இணைஞ்சா அது திமுகவுக்கு ஷாக்கிங்கா இருக்குமா இல்ல அதிமுகவுக்கு இருக்கும்? தாவேகா கூட போனாங்கன்னா தாவேகாவுக்கு ஒரு பலம் கொடுக்கும். அது பலம் கொடுக்காம இருக்காது, கட்டாயமா அவங்களுக்கு ஒரு பலம் கொடுக்கும். அது யாருக்கு பிரதிபலிப்பு? இந்த திராவிட கட்சிகள் இரண்டுக்குமே யாரோட ஓட்டுல வந்து பிரதிபலிக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அது பெருசா யாருக்கும் பிரதிபலிப்பு கிடைக்காது. எந்த பிரதிபலிப்பும் கிடைக்காது. இது வந்து இப்ப நம்ம
பார்க்குற மாதிரியே தான் இப்போ டிடிவியும் ஓபிஎஸும் சசிகலாவும் யாருடைய வழித்தோன்றல்கள்? அப்போ அவங்க வந்து அதிமுகவை பாதிக்கக்கூடிய எந்த ஒரு செயலை செஞ்சாலும் அவங்களுக்கு உண்டான ஆதரவு இருக்காது. அதனால தான் டிடிவி அந்த பிரிஞ்சு வந்தபோது ஒரு அனுதாபத்தில் அப்போ வந்து ஓ பரவாயில்ல அம்மாவுக்காக வந்து இருக்காங்க, இதை உட்கட்சியில் இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 5% வாக்கு வந்துச்சு. ஏன் வந்து அது 2.35% குறைஞ்சது? ஏன் அது வந்து 0.9% குறைஞ்சது? எதனால குறைஞ்சது அது? அப்ப நீங்க இந்த அதிமுகவை எதிர்த்து அதிமுகவை பலகீனப்படுத்தக்கூடிய, அப்ப அதிமுகவை நீங்க பலகீனப்படுத்துறீங்கன்னாவே யாரை பலப்படுத்துறீங்க? திமுகவை பலப்படுத்துறீங்க. அப்ப ஓபிஎஸ் டிடிவியும் திமுகவை பலப்படுத்துறதுக்கு உண்டான நடவடிக்கைகளை தொடர்ந்து நீங்க எடுத்துட்டு இருக்கிறனாலதான் அதிமுக காரங்க அவங்களை விட்டு நகர்ந்து வந்துகிட்டு அவங்களுடைய வாக்கு சரிஞ்சுக்கிட்டே இருக்கு. நிலைப்பாடுகள் என்னன்னா, செந்தில் பாலாஜி யாரு கூட இருந்தாரு? டிடிவி கூட இருந்தாரு. தங்கத்தமிழ்ச்செல்வன் யாரு கூட இருந்தாரு? அவங்க 2 பேரும் போர்படை தளபதிகள் இல்லையா அவருக்கு? இப்ப அந்த 2 பேர் யாரு இருக்காங்க? அவர் கவுண்டமணி தான் ஒரு படத்துல கேட்பாரு இல்லையா, சொப்பன சுந்தரி வச்சு இந்த காரை இப்ப யாரு வச்சிருக்காங்கன்னு. அதே மாதிரி டிடிவி கிட்ட இருந்த தங்கச்சமிழ் செல்வனும் செந்தில் பாலாஜி இப்ப யார் வச்சிருக்காங்க? திமுக. ஏன் போனாங்க அங்க இருந்து? நீங்க வந்து எடப்பாடியார் அவர்களை வந்து துரோகம் பண்ணிட்டாருன்னு பேசுறீங்களே, என்ன காரணத்துக்காக செந்தில் பாலாஜி அவர்களும் தங்கச்சமிழ் செல்வனும் உங்களை வசப்பாடிட்டு அங்க போய் உட்கார்ந்தது காரணம் என்ன? அப்போ நீங்க தொடர்ந்து நீங்க அம்மா மக்கள் நிலைப்பாடுகள்ல இருக்கிறவங்க மாற்றம். நான் தான் திருப்பி சொல்றேன். ஓபிஎஸ் பின்னாடி நிக்கிறவங்களும் டிடிவி பின்னாடி நிக்கிறவங்களும் சசிகலா பின்னாடி நிக்கிறவங்களும் யாரு? அதிமுகவை சார்ந்தவர்கள். கரெக்டா இல்லையா? அவங்களுக்கு ஏதோ ஒரு காரணத்துல சரி இவங்க ஏதாவது ஒண்ணு இவங்க பின்னாடி போலாம், அவங்க பின்னாடி போலாம். ஆனா அவங்க அடிப்படையில அதிமுக. அப்ப அவங்களுடைய கோர் பிளட் என்னன்னா திமுக எதிர்ப்பு. நீங்க மேல இருக்கிற ஆளுங்க கட்சி மாறிப்பாங்க. இப்ப செந்தில் பாலாஜி பாருங்க எத்தனையோ கட்சி மாறி வந்து அங்க இருக்காரு. தங்கச்சமிழ் இந்த மாதிரி மேல இருக்கு. ஆனா கோர் ஓட்டர்ஸ் இருக்காங்க, கோர் தொண்டா இருக்கான் பாருங்க, அவனுக்கு அந்த பிளட்லயே அந்த ஸ்ட்ரீம்ல இருக்கும். திமுக எதிர்ப்புங்கிறது அதிமுக காரங்கிட்ட இருக்கும், திமுக காரங்க கிட்ட அதிமுக எதிர்ப்புங்கிறது மாற்றவே முடியாது. அதுல வந்து ரொம்ப ஸ்டப்பானா இருப்பாங்க. மேல இருக்கிற ஆளுங்க திமுக அதிமுக போலாம், அதிமுக திமுக போலாம். ஆனா அந்த தொண்டர்கள் இருக்கும். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி தொண்டர்கள் யோசிக்கிறாங்களே, என்னடா டிடிவி ஆரம்பத்துல என்ன சொன்னாரு, நம்ம அவர் சொன்னது கரெக்ட்னு வந்தமே. இன்னைக்கு அவர்கிட்ட இருக்கக்கூடிய போர்படை தலைவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க? அவர் கட்சி ஆரம்பிச்ச போது இருந்ததுல இன்னைக்கு என்ன ஸ்ட்ரென்த் இருக்குது? அவருக்கு 5% இருந்தது, 2% ஆகி போச்சு, இப்போ 1க்கு கீழே வந்துருச்சு. ஓபிஎஸ்க்கும் அதே மாதிரி இன்னைக்கு எத்தனை இருக்கு? அந்த ஒரு தொகுதியில விட்டீங்கன்னா வேற எங்க இருக்குது அவருக்கு? அப்போ இது எல்லாம் காரணம் என்னன்னா, அந்த கட்சியை சார்ந்த அதிமுக காரங்க எப்படி பாக்குறாங்கன்னா, எப்படியாவது ஒண்ணு அதிமுக காப்பாற்றணும் இவங்களுக்கு நம்ம ஆதரவு கொடுத்தோம். ஆனா இவங்க எடுக்கிற செயல்பாடுகள் முடிவுகள் எல்லாமே திமுகவை திடப்படுத்துறதுக்காக தானே இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி அந்த உணர்ந்தனாலதான் இவங்களுக்கு பின்னாடி இருந்த கூட்டம் பூரா இன்னைக்கு காலி ஆயிட்டு. அப்ப இவங்க வந்து இன்னைக்கு போறது இதையும் வந்து விஜய் பாப்பாருல்ல, கண்டிப்பா. ஏன்னா இவ்வளவு தூரம் வீக்கா இருக்கிறீங்க. இப்ப நீங்க டிடிவியை எடுத்தா டிடிவிக்கு கூட்டணிக்கு வந்தா பிளஸா மைனஸ் ஆகுறது, யார் வந்தாலும் வாங்கன்னு கூப்பிட்டுக்கிறது மாதிரியும் யாரும் இருக்க மாட்டாங்கல்ல. ஒருத்தர் கூட்டணி சேரனால நமக்கு பலமா பலகீனமாங்கிறதையும் பார்ப்பாங்கல்ல. என்ன காரணத்துக்காக வர்றாங்க? உண்மையாலுமே வந்து நம்மளுடைய தாவேக்காவை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு தான் வராங்களா, இல்ல வேற ஏதாவது வந்து ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சியில இங்க வராங்களா? அப்ப இவங்களை வந்து கூட்டணியில வச்சுக்கிட்டா நம்ம இன்னைக்கு மக்கள் கிட்ட போய் நம்ம ஊழலுக்கு எகென்ஸ்டா பேசுறோம், நம்ம வந்து இதுவரைக்கும் இருந்த ஆட்சியாளர்களை பத்தி பேசுறோம், அதற்கு இவங்களே இடையூறா ஏதாவது இருப்பாங்களா? அதையும் யோசிப்பார்ல விஜய். கண்டிப்பா கண்டிப்பா. அப்ப உடனே வாங்க வந்த உடனே வாங்கன்னு கூட்டிக்கிற அளவுக்கு யாரும் இல்லை. அப்போ இது கட்டாயமா இது வந்து இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா பெரிய அளவுக்கு யாருக்கும் பாதிக்காது. அது வந்து மறைமுகமா என்னன்னா திமுகவுக்கு அதிமுக பாத்தீங்களா பலகீனப்பட்டு போச்சு அப்படிங்கிற ஒரு பொய் பிம்பத்தை அவங்க தொடர்ந்து பேசுறதுக்கு இவங்க 2 பேரும் பயன்படுவாங்க. அந்த அளவுக்கு மட்டும்தான் இவங்களுடைய பாதிப்பு இருக்கு. பல்வேறு கேள்விக்கு பதில் தமைக்கு நன்றி சார். நன்றியா சார்.